சோள பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த பாவு இதில் வந்து ஒரு பாவு அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். அரை பாவு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 பாவு அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா போட்டு கழுவி வச்சுட்டு ஒரு 5 ஹவர் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். மறுநாளைக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு தாளிச்சிட்டு இந்த மாவுலேயே கலந்துட்டு பணியார குழியில் ஊற்றலாம். இது வந்து கல் வந்து மாவு கல் இதில் ஊற்றுறது பணியாரம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே மொறுமொறுன்னா உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு தேங்காய் சட்னி பண்ணிவிட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சினா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.